நான் ஃபஸ்ட்டு டேரக்டர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவதார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், அது எங்கேயுமே நிப்பாட்டாமல் அது முட்டி மோதி அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் எங்கே கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்டை வந்து என் ப்ராடக்டாக தேட்டர் வரைக்கும் கொண்டு வருவார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு லைக் ஒரு 3 to 4 இயர்ஸாகவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா சில நிறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணார். நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப க்ரேஸியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தயக்கம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கேரக்டரே அப்படி தான், அந்த காதல் குமாரே அப்படி தான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்ஸிமம் லைக் எந்த ஒரு பவுண்ட்ரியும் இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ, ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணால் எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு சண்டை போடுவான், இருங்க. ஸோ ஒரு 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 ஒருத்தன் வந்து ஒரு மங்கி மாதிரி ஒரு கிரேசியான ஒரு பர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆன எப்படி அவனுக்கு பவுண்டரியே கிடையாது. அவனுக்கு வந்துட்டு ஒரு இப்படிதான் ஒரு மனுஷா இருக்கணுன்றதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். லாஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச படத்தை ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து படம் ஃபுல்லாக தலைகிலேயே தான் தொங்கி படமே நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் வில்லியம்ஸ்னா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டேரக்டர்கிட்ட, சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட போகும்போது பட்ஜெட் பெருசாக இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நல்ல நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அவர் தான் சார் ஹீரோ. இதுக்கு நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார். அவர் மியூசிக் பண்ணலன்னா, அவர் ஆர்ஆர் பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லைன்னா அது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் அதை கேட்கும்போது நினச்சிருக்கேன் ஒரு நாள் இதோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்தில் உங்களோட மியூசிக்கில் நடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எடிட்டர் கிரேசன். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நின்றுடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப ஒரு வேகத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் யாராவது எதனா சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைனா சினிமா பிஸ்னஸே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸாக ஜீவானா எப்போவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனா வந்துட்டு எதுவாக இருந்தாலும், நான் ஒரு படம் நடித்தாலும் சரி, அண்டு எங்கேயாவது என்னை பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பாக வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பார். ஸோ இதில் வந்து எனக்கு அவர் வில்லனாக நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேசணும். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அண்ணன் தம்பி, முன்னாடி வந்தால் வில்லனு அப்படின்வாரு. ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஜீவா அண்ணா. அண்ட் இதில் ஹீரோனாக வந்துட்டு ஷாய்பா நடிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்கே வரல. வெரி சொன்ன அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனால தான் கல்யாண ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அயனார் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தேட்டர்ஸை கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு. அண்டு ஆரினா தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். ஏன்னா எனக்குமே எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் சொல்லுவார். ஒரே ஒரு கால் பண்ணேன், நீங்கள் வந்தீங்க. தேங்க்ஸ் அலாட் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் நிற்காது. அதனால தான் என்னால் நேம் சொல்ல முடியாமல் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் எங்களை சப்போர்ட் பண்ண இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கை கொடுத்து நீ வா, ஏன் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வெரி சூன் தியேட்டருக்கு வருது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள். அந்த திருமலைன்னா தேங்க்யூ, உங்கள் பெருமை சாரி. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. சாரி, நான் திருப்பி மைக் எடுத்துக்கிறேன்.
நான் ஒரு பர்சனை பற்றி நான் ரொம்ப சொல்ல வேண்டாம். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சேதுனா. ஓகே, இது நான் ஜஸ்ட் ஒரு 1.5 மினிட் தான் அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவர் எவ்வளோ முக்கியமான ஒரு பர்சன் எனக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு மாஸ்டரில் மகேந்திரன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான், சூப்பராக பண்ணான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க. அதுக்கு ஒரே ரீசன் சேதுனா மட்டும்தான். ஏன்னா எனக்கு அந்த படம் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக சேதுனா தான் இருந்தார். அவர் தான் லொக்கேஷன் என்கிட்ட சொன்னார், லொக்கேஷன் என்னை பார்த்தாரு, எனக்கு மாஸ்டர் கொடுத்தாரு. அவர் மாதிரி தான் நடித்தேன், அவரை மனசில் வச்சு தான் நடித்தேன், நான் மாஸ்டர் பண்ணேன். இது மட்டும் கிடையாது, இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2012 எனக்கு அண்ணாவை நல்லா தெரியும். நான் எவ்ரி டைம் அவர்கிட்ட நான் நிறைய சண்டை போடுவேன். எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்க, எனக்கு எதனா ஒன்று பண்ணுங்க, நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு இப்படி எனக்கு அது மாஸ்டராகவும் சரி, எனக்கு இந்த படத்தில் அந்த பாட்டு பாடி கொடுத்ததாகவும் சரி, எனக்கு இவ்வளோ செய்வார்னு உண்மையாக நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா லைஃப்பில் நான் என்றைக்குமே நான் சினிமாவில் எப்படி ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா, நிறைய பண்ணிகிட்டே இருப்பேன். நான் என்னென்னா லைஃப்பில் நான் எப்படி ஓடுவேன் அப்படின்னா, நான் என்றைக்குமே தனியாக ஓட மாட்டேன். எனக்கு யாரும் கையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் நான் திரும்பி பார்க்கும்போது உனக்கு நான் இருக்கேன்ற அந்த ஒரு பார்வை இருந்தால் எனக்கு அது போதுன்னு மட்டும்தான் நான் ரொம்ப நம்புவேன் நான். ஏன்னா எனக்கு யாருன்னா கை கொடுக்க நான் வேகமாக ஓடுவேன், நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஒரு ஷோல்டரை தாண்டி, அந்த ஒரு லவ்வை தாண்டி என்றைக்குமே சேதுன்னா என் கூடயே இருக்கார். தேங்க்யூண்ணா, இது ஒரு ஸ்டேஜாக எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் நீங்கள் எனக்கு செஞ்சது அண்ட் எனக்காக நீங்கள் பேசுனது, எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஸ்டேஜில் நான் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்ணுறேன் சேதுனா. லவ் யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ 3000. தேங்க்யூ.